உலகம் ஃபிட்னஸ் பாத்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோட வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஒரு போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அது என்ன போதைன்னு பாத்தீங்கன்னா உட்கார்றது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டாங்க, எங்கேயாவது உட்காந்தா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணும். சோ அப்படி உட்காரனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நான் சொல்ல வரல. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சில எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்க உடம்பு சுறுசுறுப்பாவும் இருக்கும், அதே மாதிரி உங்க உடம்பு ஃபிட்டாவும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடங்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் உங்க காலை ஆட்டணுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பண்ணலாம். உங்களால 2 நிமிஷம் பண்ண முடியலன்னா 1 நிமிஷமாவது நீங்க அந்த மாதிரி ஷேக் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றீங்க, உங்க கைகளை இப்படி டைட் பண்ணிக்கீங்க. லாக் பண்ணிட்டு ஒரு கை இப்படி மேல தூக்கணும், அடுத்து இப்படி இறக்கிட்டு இந்த கை மேல தூக்கணும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையை இப்படி மடக்கி இப்படி இந்த ஷோல்டர் டச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கை இப்படி இருக்கணும், செகண்ட் டைம் இப்படி ஓபன் பண்ணிட்டு லாக் பண்ணும்போது இந்த கை கீழே வந்துடணும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம இந்த காலை இப்படி தூக்கிட்டு டேப் பண்ணணும். இது 1 நிமிஷம் பண்ணிக்கங்க. விரல்ல மட்டும் டச் ஆகணும், பின்னங்கால் தூக்கணும் மேல. இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கை இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு தலையில உங்க உடம்ப பெண்ட் பண்ணணும். நம்ம பண்ண போற எக்ஸசைஸ், உங்க கை இப்படி மேல தூக்கும் போது ஒரு கால் இப்படி வரணும், திரும்ப கீழே கொண்டு வரும்போது நார்மல் பொசிஷன், மேல போகும்போது இந்த கால் சைட்ல போகணும், திரும்ப நார்மல் பொசிஷன். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு இந்த சைட்ல கைப்பிடி இல்லாத சேரா பார்த்து யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் சேர்ல இப்படி காலை நீட்டி உட்காந்துங்க. உட்காந்துட்டு உங்க லெக்கை மட்டும் ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி பண்ணணும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கலாமா? இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது, உங்க கை பின்னாடி கட்டிட்டு இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் எந்திரிச்சு உட்காரணும். எப்படின்னு பாருங்க. என்னடா இவன் நேரம் உட்காந்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தானே பார்க்கலாம்னு சொன்னா நின்னுட்டான்னு பாத்தீங்களா? ஸோ உட்காந்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக நின்னுட்டு கூட ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம இப்படி நின்னுக்குங்க, சேரை பிடிச்சிட்டு லெக் சைட்ல தூக்கணும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கால் இப்படி பின்னாடி நீட்டணும். இது 10 டைம்ஸ் பண்ணிக்கங்க.
உங்க காலை மேல தூக்கணும், பின்னங்கால் மேல தூக்கி இப்படி இறக்கணும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம நின்னுட்டு பண்ண எக்ஸசைஸ் தான் இப்ப வந்து உட்காந்துட்டு பண்றோம். இப்ப நீங்க பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. உங்க உடம்ப சுறுசுறுப்பாகவும் ஃபிட்டாவும் வச்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ்ல வந்து உங்களை பாக்குறது வரைக்கும் பாஷா, நன்றி. கவிதா மேமோட வீடியோஸ், அதாவது வர்மா, மூச்சு பயிற்சி, யோகா, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். நன்றி.